ஸோ தேர் ரியாக்ஷன். எப்படி இருக்கிறீங்க? ரைட். ஒரே கண்ணத்திலே கொடுக்க வேண்டி வந்துட்டு. அம்மா எப்படி இருக்கிறீங்க? அது என்ன, அது ரகசியம் என்ன? குடிங்க எடுத்தம்மா, கொஞ்சம் குடிச்சிங்கன்னா டக்குன்னு மூளை கொஞ்சம் வேலை செய்யும் கூலாக. அப்போ சுகர் போல்டாக்கு உங்களோட வீடியோ பார்க்காம படுக்க மாட்டேன். சத்தம் அது காதல் கதை வந்தோடனே சோகத்துல இல்ல சந்தோஷத்துல போயிட்டு. நாங்கள் அங்க போய் வேற இருந்தவர் இவர் அங்க மாவட்டத்துக்குள்ள இருந்தவரா? இப்ப சொல்லுவோம் எத்தனையோ வருஷம் லவ் வந்து உண்மையில கதைச்ச வேண்டி இல்லை, ஒரு பார்வை மட்டும்தான். ஒரு பவியல் போய் சொல்றாங்க நிற்கிறான் அங்கே அப்போ நான் பார்த்துட்டு என் பிரச்சனை சிங்கப்பூர் போயிட்டேன். சிங்கப்பூருக்கு போட்டீங்க? ஸோ அன்றைக்கு எதாச்சியா கண்டது இன்றைக்கு இங்கே இத்தாலியில் கொண்டு வந்து வச்சு இத்தனை வருஷம். இப்போ நீங்கள் இவரை காணைக்குள்ளே இவரை எப்படி வளர்த்தியா? இந்த ஆனால் இவர் இந்த கிளாஸ்ல இருந்த அத்தனை பேரோடும் ஃப்ரெண்ட், எல்லாரையும் ஃப்ரெண்ட் பிடிச்சி வாக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ், எத்தனை மணிக்கு வருவா, எந்த ரோட அளவோவா எப்படி இருக்கு இத்தாலி? இத்தாலி ஓகே, நல்ல பெருசா இருக்கு இத்தாலி, பெரிய நாடு தானே இத்தாலி வந்து. அப்போ உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எந்த அலுவல் போய் செய்யணும் அதுகள் எல்லாம் போய் வருது. ஆனால் கொஞ்சம் கதைக்கிறதுல அவைக்கு தெரியும் கொஞ்சம் புரியும், நான் அவை விளங்கி கொள்ளுவேன். கதைங்க குமஸ்தாய் குமஸ்தாய் என்னென்று பேசுவாங்க பாச்சோண்டோ அப்படி அப்ப வயசு மட்டும்தான் போயிருக்கொழிய அந்த மனசு போயில. உங்களுக்கோ? உங்களுக்கு அங்கால 15 கண்ட நீ சில நாள் இனி வளர்றது எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்பயுமா? அட கடவுள். கொலம்பஸ் வீட்டையோ? கொலம்பஸ் அந்த ஒரு கொலம்பஸ் வீட்டு நாங்கள் போய் காலி இல்லை பூட்டிக்கிட்டு வந்தது. அவர் எங்கேயோ போற முதல் சொன்னவர் எங்கேயோ காணிக்கதான் 4-5 நாளைக்கு வெக்கேஷன்ல போற சொல்ற டக்குனு கூட விளாங்குது. நான் சொல்றது வந்து ஏன்னா பகுதி விளாங்குற டக்குனு கூட 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 அதை கூட பகுதிகளை பார்த்தோன்னா பார்க்கறதுலயே நான் சிரிக்க தொடங்கினேன். ஏய் கேட்க விடாது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. சஞ்சய். ஸோ வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்கே இத்தாலிக்கு வந்ததுலேருந்து நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பெருசாக யாருக்குமே தெரியாததால் வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிளுக்குள்ளே வந்துட்டு தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து சொல்லும்போது அவங்களும் வந்து எங்களை பார்க்க வேணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்துட்டு இவங்களை கேட்கையும் வந்து இவங்க வந்து என்னையை கேட்கையும். ஸோ நாம் வந்துட்டு ஓகே சொன்னதுக்கு நாங்கள் இதோட நான் நினைக்கிறேன் இவங்க 3வது ஃபேமிலி, ரைட்? யா. ஸோ வந்துட்டு 3வது ஃபேமிலி வந்து இன்றைக்கு வந்திருக்காங்க, வந்து எங்களை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில். எங்கேருந்து வந்திருக்காங்க? நான் நாளைக்கு சிரிக்கிறேன், இடத்தை சொல்லுங்க. அவங்க எந்த இடம்? இந்த இடம் தான், அந்த பார்க்கு கூட்டிகிட்டு போகணும். அவங்களோட இடம், அதாவது உங்களோட இடம் பக்கத்து தான். ஓகே. ஸோ வந்துட்டு ஒரு அம்மாவும் ஒரு அங்களும் வந்து வந்திருக்காங்களாம். ஸோ அவங்களும் எங்களோட வீடியோ பார்க்குறவங்களா? யா. ஸோ வந்துட்டு இப்போ அவங்கள போய்ட்டு சந்தித்து சும்மா வந்துட்டு 2 பார்த்துனாங்க அன்பாக வந்துட்டு கதைக்க போகிறோம். ஸோ வந்து அவங்க எங்களை தேடி வந்திருக்குனாங்க. ஒரு கொஞ்சம் டைம் வந்துட்டு அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை முறை வந்துட்டு இங்கே எப்படி போகுது அப்படின்ற சில விஷயங்களை வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு பாருங்க. நானும் ஆர்வம் போயிட்டு வந்துட்டு ஃபன் பண்ண போகிறோம் அவங்களோட, ஏன்னா யா. ஸோ வந்துட்டு அவங்கள போயிட்டு பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. யா, அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ போவோம். என்ன யூ ஃபர்ஸ்ட் கோ. You first go. No, you go first. With that mic, I will come later. You go first. With this mic? Yeah, with this mic. You put on that. Okay. Yeah. So
ஸோ தேர் ரியாக்ஷன் உங்கள் ஹலோ வணக்கம் எங்கேயோ ஹண்டாக்கள் மேகிடக்கு உங்களுக்கு அப்படி இருக்குன்னு தானே அப்படி இருக்கிறீங்க ரைட் ஒரே கண்ணத்துலேயே கொடுக்க வேண்டி வந்துட்டு அம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க அங்கே தூரத்தில் என்ன வரீங்க இல்லை நாங்கள் பக்கத்தில் இருக்கோம் பக்கத்தில் ஓகே ஸோ லேட் பண்ண வச்சுட்டேன் இல்லை பை இல்லை சோசா தான் கிடக்கு ஏ அப்புறம் என்ன கதைகள் 5 மணிக்கு வரேன்னு சொன்னீங்களா என்ன நான் 4:30 தான் சொன்னேன் எனக்கு வெயில ஓகே யாருக்கிட்ட இங்கே வாங்க நடுவுக்கு இருங்க அம்மா பக்கத்து இருங்க என்னண்டு நான் எனக்கு வேலைக்கு போகணும் நான் வேலை ஆச்சு வயசு 94 84 80 வயதானாக்கா ஒரு ஆள் 80 அவங்க 100-110 வரைக்கும் தலைமையாக தான் இருப்பாங்க. அது என்ன அது ரகசியம் என்ன ரகசியம் என்னன்னா சந்தோஷம் அதுதான் போல என்ன அப்போ இவன் என்ன மாதிரி அவ்வளோ அது இருப்பான்டோ இங்கே இருக்கிற ஒரு நாள் இது பண்ண நினைக்கிறேன் அப்படித்தானே என்ன சந்தோஷம் என்ன அப்போ நீங்கள் என்ன மாதிரி நாங்கள் இருப்போம் ஓ காட் விவேக் ஒரு வயசு மதிப்போம் நாங்கள் யாரும் 2 பேரும் பார்த்த உடனே சொல்லலாம் இதுகளுக்கு நல்ல வயசானதுகள் அவ்வளவு வயசுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு 2 பேரா அவ என்ன மாதிரி பண்ணிட்டு ஒரு ஆள் என்ன படிக்க அவர் யூனிவர்சிட்டி ஒரு வருஷம் செய்துட்டு கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்காம இது என்னடா இப்போ இது மரங்கொத்த விட்டுறாங்க கஷ்டமா இருக்கணும் மயிலோட படிக்க போனால் படிச்சு முடிக்கத்தானே வேணும் அவன் குரூப் எல்லாரும் விட்டுட்டு வேலை தேடிக்கணும் ஓகே எத்தனை வயது அவருக்கு இப்போ 23 இப்போ 23 வயது சொல்லுவேன் வயது சொல்லல அது ஏனென்றால் எங்களுக்கு அங்கே முன்னுக்கு இன்னும் ஆள் இருக்கிறாரு இல்லை அவருக்கு கணக்கு வயசு அவருக்கு கணக்கு வயசா 31 வயசா ஓகே 31 வயசு கணக்கு வயசா போச்சுவா இல்லை இவரோட எப்படி அவருக்கு 31 வயசு இவரோட அப்படியே கூட தான் இவருக்கு ஆளுக்கு கூட தானே வயசு ஆள் சும்மா சின்ன ஆளொழியே ஆளுக்கு வயசு கூட தானே ஆளுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க தெரியுமா உங்களுக்கு சரி மதியங்க அம்மா இருக்கா மதியங்க அம்மா சொல்லுங்க அம்மா அங்கே இங்கே பார்க்க சொல்லுங்க அம்மா சொல்லுங்க அம்மா வந்த ஒரு போட்டிக்கு இல்லை இவன்ட்ட வயசு சொல்ல மதிக்கலாம் என்ன மீச அடிகள் இன்னும் வளரையில் ஒழிய மற்றபடி வயசு மதிக்கலாம் வயசு கொஞ்சம் ஆளுக்கு வயசு தான் மதிங்க பாப்பா சின்னவனில் விட 2 வயசை குறைச்சா சரியா 21 ஓகே அங்கே இல்லை நீங்கள் உங்களோட குடிங்க எடுத்தம்மா கொஞ்சம் குடிச்சிங்கன்னா டக்குன்னு மூளை கொஞ்சம் வேலை செய்யும் கூலாக வேலை செய்கிறேன் இதை குடிச்சா டக்குன்னு வேலை செய்யுது அப்போ சுகர் போடாக்கு டக்குன்னு சுகர் கூடினா போல வேலை செய்கிற குறையுது சொல்லுங்க ஆள்கிட்ட வயசு அடிங்க ஆளுக்கு இப்போ சந்தோஷமா இருக்கும் நீங்கள் குறைச்சி சொல்லி போட்டீங்கன்னு இவர் இன்னும் குறைக்கிறேன் ஆள்கிட்ட சொக்குகள் வகுறுகளை பார்த்தா சின்ன ஆள் மாதிரி இருக்கும் ஆளு சரியா வயசுங்க நீங்கள் சொல்லுங்க சின்ன பிள்ளையா வந்து நீங்கள் சொல்லுங்க அம்மா 20 அம்மா 21 அடிச்சிருக்கிறா நீங்கள் 20 சொன்னீங்களா ஒரு வயசு 20 இருக்கும் சரி மதியங்கோ நெத்தேன்னு மதியங்கோ ஒரு 18 ஒரு 18 அவனுக்கு இப்போதான் 12 வயசா 13 இங்க வரைக்கும் இப்படி வந்தாலும் இங்க எனக்கு அந்த பண்டிகைகளுக்கு கூட தின்றதானே அதன் நிமித்தம் கொஞ்சம் பண்டிகைகள் வச்சு ஸ்கூலுக்கு போக தொடங்க முன்னம் வந்தவரை இங்கே வந்து ஸ்கூலுக்கு போக தொடங்க இங்கே நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு அடுக்கல ஸ்ரீலங்காவில் அதான் இங்கே ஓடி அப்புறம் என்ன போகுது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இப்போ வேலையை போகிறீங்களோ போய் கொண்டு வந்தீங்களா இப்போ தற்சமயம் இல்லை இந்த மாதத்தோட இல்லை ஏன்டா நான் ரிட்டையர் ஆகிறீங்களோ அப்படியா ஓகே 6 மாதமா 6 மாதம் பென்ஷன்
ஓகே பென்ஷன்ண்டா இங்கே என்ன மாதிரி என்ன வேலை செஞ்சாலுமே பென்ஷன்? இப்போ எங்களுக்கு அந்த அவேண்ட கான்ட்ராக்ட்லாம் எல்லாம் ஃபென்ட்ராக் அடித்து வேலை செய்து நாங்கள் டேக்ஸ் எல்லாம் கட்டி இருந்தால் தான் இவ்வளவு கட்டி. அதாவது இப்போ 40 வருஷம் ஒரே ஆக்களுக்கு வேலை செஞ்சுருந்தா நாங்கள் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படியோ? 40 வருஷம் எங்களுக்கு அந்த இது அது ஒரே இடத்துல இல்லை. இப்போ எங்கே வேலை செஞ்சிருந்தாலும் டேக்ஸ் பே பண்ணியிருந்தால் நாங்கள் அப்ளை பண்ணலாம். அவையில் அதைத்தான் கணக்கு பார்க்கணும். அப்போ டேக்ஸ் வந்து நீங்கள் உழைக்கிறதுக்கு தானே பே பண்ணுறதுண்ணே, நீங்கள் உழைக்கிறத பொறுத்து. அவையில் எத்தனை மணித்தியாலங்களை வேலைக்கு வச்சிருக்கணும் அந்த மணித்தியால இதுகளுக்கு கணக்குகளை பொறுத்து டேக்ஸ். சில பேர் சிசோவா வச்சுருந்தா குறைய மணித்தியால் தான் கட்டுவேன் காசு. ஓகே. அப்போ நாங்கள் அதை விட்டு போட்டு இன்னொரு வேலை செய்ய போகணும்னால் அந்த இதையும் சேர்த்து விதைக்கல அந்த கூட அது கட்டப்பட்டிருக்கின்றத கணக்கு பார்ப்பாங்களா? அப்போ இப்போ நீங்கள் இங்கே இட்டாலிக்கு வந்து எவ்வளோ காலம்? இவர் வந்து 40 வருஷத்துக்கு. இவர் 42 வருஷமா? நீங்கள் அது பிறகுதான் நீங்கள் வந்து 35 வயசு. இவர் வந்த அப்புறம் உங்களை எடுத்தவர். இவர் வந்து கல்யாணம் வந்து பெருசாக நடக்கல. நாங்கள் சின்ன பிள்ளையிலே சின்ன பிள்ளையில எல்லாவோ ரெண்டுக்கு சின்ன பிள்ளை ரெண்டுக்கு எத்தனை வயசு மாதிரிக்கு இருக்கும்? நான் ஒரு 15 வயசுல நினைக்கிறேன். நீங்களோ? அப்போ ஆசைப்பட்டுட்டேன். நீங்கள் 15 வயசுல கண்டீங்களோ? எனக்கு உங்களுக்கு 15 வயசு அதுதான். ஏன்னா நீங்கள் 15 வயசு அவள் சின்னாலாக இருந்துருப்பா. அவள் கொஞ்சம் வயசு ஆக குறைய வேண்டிய இல்லை. 2 வயசு ஒரு 3-4 வயசு வித்தியாசம் இருமா? 5 வயசு வித்தியாசம் என்ன? நான் அதுதான் இப்போ இவர் 15 வீடியோவை பார்த்து நான் எங்களை நினைச்சு மழை நேற்று நான் கமெண்ட் பண்ணி நான் ஏன் அள வச்சு நீங்கள் நேற்று நான் கதைச்ச வீடியோ பார்த்துட்டா அங்கே உங்களோட வீடியோ பார்க்காம படுக்க மாட்டேன். படத்துல போனாலும் மக்கள் சத்தங்க இடையில கேட்டால் இடையில பாட்டி கொண்டு போனார் அந்த பாட்டு. அது என்னண்டா உண்மையிலேயே உண்மையானே நான் கதைச்ச விஷயம் எல்லாம் உண்மை. எனக்கு ஏன்னா இதே கட்டம் எங்களுக்கும் இருந்தது. ஏனென்றால் எங்கள் 2 பேருக்குலாம் அது வித்தியாசம். அப்போ எங்களை விட்டு சரியான தோசமா. அப்போ அந்த அளவுக்கு பிரச்சனை நடந்தது. அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படி லைட்டா இருக்கிறதுக்குள்ள அந்த வருஷங்கள்ல இந்த இப்படி சாதி பிரச்சனைகள் வந்துட்டு தொங்கல்ல நின்று இருக்கும்லாங்க தான். அந்த நேரங்கள்லாம் அந்த சிரட்டையில தான் கொடுக்கறது, பஸ்ஸுகள்ல இருந்தா நின்று போறது, அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். அந்த ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ரட்சிப்பு வந்துட்டுது. ரட்சிப்பு வந்த உடனே எங்களுடைய அம்மா நல்ல ஆண்டவரில் அவ்வளோ விசுவாசம். அப்போ நான் பார்த்தேன் அம்மா உண்மையாக ஆண்டவர்களே இருந்தால் இந்த விஷயத்துக்கு என்ன சொல்கிறாங்க. நான் எல்லாம் முடிஞ்சது எங்களுக்குள்ள தொடர்பு இருந்தது. ஓகே. ஆனால் நான் வீடுகளில் பிரச்சனைகளாக இருந்தது. பிரச்சனைகளால் அவ்வளோத்துக்கு ரசிக்கப்பட்ட எவ்வளோ காலம் இப்போ நீங்கள்? நான் ரசிக்கப்பட்டு எனக்கு ஒரு 20 வயசுக்குள்ள 30 வருஷத்துக்கிட்டே 30 வருஷத்துக்கிட்டே இருக்குமா ரசிக்கப்பட்டு? அப்போ அதிலும் கூட 30 கூட. அது சரியா வந்தே 35 வருஷம் நான் ஊரிலேயே ரசிக்கப்பட்டேன். ஊர்லேயே ரசிக்கப்பட்டுட்டீங்க நீங்கள் அதுக்கு பிறகு? ஓகே. ரசிக்கப்பட்டு இதன் எல்லாம் இதுவரையில் பாருங்க. ஸோ அப்போ நீங்கள் லவ் மேரேஜா? நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க சின்ன வயசுலேன்னு சொன்னால் என்ன ஸ்கூல் லவ்வா என்ன மாதிரி? போனது நீங்க படிக்கக்குள்ள நீங்க பள்ளிக்க வாசால போறது நான் தான் இவேண்ட விட்ட போனேன். இவர் எனக்கான சந்தர்ப்பமும் இல்லை. எந்த ஃப்ரெண்ட் வந்து அவ இங்க இஞ்சான் இருக்கிறான். நீங்களே விட்ட போனீங்க? அதான் நாப்பொலியில இருக்கிறா இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆளா 2 பேரும் 3 பேர் உண்டா நல்ல ஃப்ரெண்டு நாங்கள். அப்போ அப்போவே அவன் ஒரு சொந்தக்கார பொடியனோட லவ் பண்ணினவா. இவரும் ஃப்ரெண்ட். ஓகே. அப்போ இவன் அக்கா இவர்கிட்ட விட்ட இவர் தான் ஒரு ஆம்பளை பிள்ளை, மிச்சம் 3 தங்கச்சி. ஒரு அக்கா அவ சொந்தக்கா இல்லைன்னா சொந்தக்கா மாதிரி வளர்த்தோம். அப்போ அவ சொன்னது அப்போ அவ ஒரு கால அந்த பிள்ளைய பார்க்க வேணும்னு சொன்னான். அப்போ எங்களுக்கு டியூஷன் கிளாஸ் வந்து இவன் வீடு இது வேலி தான். ஓகே. அப்போ நாங்கள் என்ன செய்தோம். அப்போ இதுக்குள்ள ஒரு வீடு நாங்கள் டியூஷன் கிளாஸ்க்கு இருக்க இதில் ஒரு வீடு கிடக்குதுன்னு தெரியும். யாருக்கு யார் இருக்கணும்னு தெரியாது.
அப்போ இவர் அந்த அக்கா பார்க்கணும்னு சொல்ல அப்போ அந்த போய் வந்து பார்க்க சொன்னது அந்த அக்கா அவையில விட்டு ஒரு இல்லை ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் மிச்சம் 3 பொம்பளை பிள்ளைகள் அவையெல்லாம் இருக்கிறேன் நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு கிளாஸுக்கு போய்க்கலாம் இல்லை ஒருக்கா வந்து அக்கா பார்க்கணும்ன்றான் வேண்டிய அக்கா உங்களை பார்க்கணும்னு சொல்லி என்ன இல்லை அந்த என் ஃப்ரெண்ட் தான் லவ் பண்ணினவா இன்னொரு ஆளை அது அந்த போய் வந்து வெற்ற ஃப்ரெண்ட் ஓகே அப்ப அவர் லவ் பண்றாரு வேண்டிய அக்காக்கெல்லாம் தெரியும் ஓகே அப்ப வேண்டிய அக்கா சொன்னவா என்னென்றால் அந்த பிள்ளை ஒருக்கா பார்க்கணும் இவன் நல்ல ஃப்ரெண்ட் அதாவது இவற்ற ஃப்ரெண்ட் லவ்வரை பார்க்கணும் ஓகே அப்போ அந்த போய் வாக்கு சொன்னது இப்படி அந்த வீட்டை நீங்கள் போங்க ஒரு காலம் அந்த அக்கா அவங்கள பார்க்கணும்னு சொன்ன வேண்டாம் நாங்கள் 3 பேரும் ஒன்றாத்தான கிளாஸுக்கு போவோம் அப்போ ஒரு அக்காட்ட தானே போகிறோம் அவர் லவ் பண்ணது உங்களோட ஃப்ரெண்டு எந்த ஃப்ரெண்ட் ஓகே அப்போ நீங்களும் சேர்ந்து போறீங்க இந்த வீட்டை அப்போ அந்த கிளாஸுக்கு போகிற வழி தான் அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு இதில் ஒரு அக்கா எங்களுக்கு உண்மையாக என்ன கதை ஒன்றும் தெரியாது அவ சொன்னா இதுல ஒரு அக்கா சும்மா போயிட்டு போகணும் போவோம் அப்போ சரின்னு சொல்லி நானும் அந்த இன்னொரு பிள்ளை சுயாண்டு அவள் கனடாவில் இருக்காள் ஆனால் இப்போவும் ஃப்ரெண்டாக தான் இருக்கிறான் அப்போ வேண்ட விட்ட போனான் அது காதல் கதை வந்தோடனே சோகத்தில் இல்லை சந்தோஷத்தில் போயிட்டார் காதலின் வயது அடி எத்தனை கோடி ஸோ அப்போ நீங்கள் போறீங்க நாங்கள் அங்கே போய் வேறு இருந்தவர் இவர் அங்கே மாவட்டத்துக்குள்ளே இருந்தவர் இல்லை என்ற வீட்டில் இப்படி ஒரு போல் இருந்தது நாங்கள் போய் உள்ள என்ற பண்ணின உடனே அதில் இருந்துட்டு இவர் அங்கே ஒரு மற்ற தெரிந்த நாங்கள் பிராந்தி மற்ற பக்கத்தில் இருந்தவர் மேசா போட்டிருந்தா இல்லை ஒரு கதிரையில் அப்படி பார்த்துட்டு யாரோ ஒரு ஆளுங்களுக்கு தெரியாதுதான் சரியா அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு அப்போ 15 வயசு 16 வயசு 16 சரியா சின்ன அப்போ ஒரு சின்ன ஆள் மாதிரி தானே அப்போ சின்ன ஆள் தானே 16 வயசு அப்போ நீங்கள் போனதை சும்மா ஷாடையாக பார்த்துட்டு போயிருக்கீங்க அவரால் இருக்கிறார் அவர் ஐவியன்ற வீட்டில் யார் இருக்கீங்க ஒன்றும் தெரியாது நீங்கள் சும்மா ஃப்ரெண்டோட போனது ஃப்ரெண்டோட சும்மா போனது இப்போ அவளுக்கு துணை அதுவாக சொன்னேன் இன்னொரு அக்காவை பார்க்க போகிறோம் போனால் ஐவியன்ற அக்கா தான் முன்னுக்கு நின்று வாங்க ஓகே அக்காவோட போயிருந்து வடிவ கொஞ்சம் நாங்கள் அப்போ கதைக்கிறதுன்னு சொல்லி அதான் இப்போ சொல்லுவோம் எத்தனையோ வருஷம் லவ் வந்து உண்மையில கதைச்சதுன்ட்டு இல்லை ஒரு பார்வை மட்டும்தான் ஒரு ஏண்டா இவர் லவ் பண்ணி வீட்டில் தெரிஞ்ச உடனே ஊரில் இல்லை இல்லை ஏன் அடிச்சு கழிச்சிட்டாங்களா இல்லை நான் கிளாஸுக்கு போய் கொண்டிருக்கீங்கள தான் வீட்டை தெரிய வந்தது என்ன கிளாஸ் எல்லாம் நிப்பாட்டினா உங்களையோ ஒரு டாம்புலி வீட்டை நீங்க இப்ப இதை சொல்லல எனக்கு இன்னும் உங்களோட காதல இங்க ஆரம்பிச்சேன் இப்ப வீட்டை போய் வீட்டை போய்க்கல அந்த இவர் என்ன டக்குன்னு கண்டோன்னு இவருக்கு ஏதோ தன்றி ஒரு ஆள் மாதிரி நினைச்சுதான் நினைவு வந்துதான் இவரோ நல்லா விட்டுருக்காரு வண்டியில் இவருக்கு பள்ளிக்கூடம் விட்டுருந்தோம்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் சொன்னதோட இவ சந்திக்க கூட இல்லை அப்படி இருக்க நான் என்னால் பள்ளிக்கூடம் இதாக போச்சு படிக்கிறோம் உள்ளது அப்போ இதை பிரச்சனைப்படக்கூடாது வேண்டாம் மாமாக்கள் கடை வச்சுருந்தது சவச்சேரியில் அப்போ வந்து அவையெல்லாம் நாங்கள் சவச்சேரியில் தான் இருக்கிறோம் அப்போ வெளிநாடுகளும் காணுவோம் அப்போ அவியல் போய் சொல்கிறோம் அங்கே நிற்கிறான் அங்கே கிடக்கிறோம் அப்போ நான் பார்த்துட்டு என் பிரச்சனை நான் சிங்கப்பூர் போயிட்டீங்க போனோன்னா அரேஞ்ச் மாமா மேலே தெரியும் நான் இல்லை என்னில் விட கூட வருஷமாக லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் வேறு என்ன கண்ட நாளையிலேருந்து தனக்கு என்னிலாம் லவ்வான் உங்களை முதல்ல கண்டதுலேருந்து காணைக்குள்ள தனக்கு என்னவோ அறிவா எனக்கு ஒரு முக்கியமான ஆள் மாதிரி இருந்துதான் எனக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு இது ஒரு இன்னொரு நான் தெரியாது அனைவர் பேருந்து நடந்து கொண்ட விதத்தை பார்த்தால் இவர் அப்படித்தான் நினைச்சிருக்கிறாரு போயிட்டு காணையில் நான் போயிட்டேன் என்ன செய்வாருடா கொஞ்ச நாள் பிறகு அந்த இந்த ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுருக்காரு இந்த பிள்ளையார் எங்கே இருக்கிறவா ரெண்டு விசாரணைகள் போத்துலாம் விசாரணையோட அப்போ அவள் வந்து எனக்கு சொன்னாள் இப்படியும் நான் விசாரிக்கிறேன் அப்படியே அவர் என்ன விசாரிக்கிறாரு அப்போ எனக்கு அந்த அப்படி ஒரு சிந்தனைகள் அந்த ஒரு இது இல்லை ஆனால் கொஞ்சம் அந்த சிந்தனையில இருந்திருக்காரு கொஞ்சம் வயசு 5 வயசு கூட தானே எனக்கு பொறுப்போடு இருந்த தங்கச்சி இவர் தான் ஒரு ஆம்பளை பொறுப்போடு இருந்திருந்தா இந்த பக்கம் வட்டி பார்த்துருக்க கூடாது இன்னாருக்கு இன்னார் எழுதி வச்சானே தேவன் உண்மையா ஆண்டவர் தான் எங்களுக்கு நான் சொல்லுவேன் எங்களுடைய ஆண்டவர் தான்
மற்றும் ஒரு வேறு ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் தான் இது ஸோ அன்றைக்கு எதாச்சியா கண்டது இன்றைக்கு இங்கே இத்தாலியில் கொண்டு வந்து வச்சு இத்தனை வருஷம் கழிச்சு தங்கச்சிமார் மூன்று தங்கச்சிமாரும் இருக்கத்தக்கதாக தான் நான் இங்கே வந்தேன். ஓகே. அப்போ கல்யாணம் செய்யல. இப்போ வேண்டிய அக்கா சொன்னவ, நீங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே வாரீங்க, உங்களுக்கு தெரியும் தானே எங்களோட வீட்டுக்கு அது எல்லாம் தெரியும், நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம், இவர் தானே நான் எல்லாம் செய்யணும். அதுவும் சொல்லலை, நீங்கள் சின்னலேருந்து இங்கே வாரீங்கள் தானே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே சொன்னால் நானும் வந்து தான் தனியாகவும் அவ்வளோ. அப்புறம் சரியான குறை, இப்போ சரியான கதை, அப்போ சரியான குறை. அப்போ ஓமன்றதும் பெரும் சும்மா ஓன்றோட நின்றும் அது அந்த ஓமண்டு கூட உம்மன்னா வராது. உம்மன்னா வரா போவேன் ஸ்கூலாக போயிட்டு போவோம், கை பொடி வீசும் ஒரு கை இப்படின்ட்டு ஒரு பார்வை தான், அந்த பார்வை காணும் என்ன. நான் இப்படி போயிடல, இப்படி பார்த்துட்டு வேறண்டா நான் டக்குன்னு இப்படி அவ்வளோதான் அவ்வளோதான். அந்த அந்த காலத்து காதல் புனிதமான காதல், தெய்வீக காதல்னு சொல்லணும். இப்போதைய காதல்கள் அவ்வளோ என்ற கடைசியில் எங்களுக்கு உருவம் கூட பொருத்தம் இல்லை. நான் உயரம், இவர் நான் என்ன காணிக்கல, இவர் விட சின்ன நான். அப்புறம் நான் வளர்ந்து கொண்டு இப்படி போட்டு எங்கடைய அண்ணா ஆளுடைய நின்றுட்டு நான் வளர்றேன் வயசு அப்படியோ தெரியும். எங்கட அண்ணா என்னை விட சின்னவராக தான் இருந்தவர். நான் பெரியாள் மாதிரி, அண்ணா சின்னாள் மாதிரி, நான் உயரம் கூட. அப்போ எல்லாரும் இவன் சின்னவனாக இருக்கிறான், இவள் பெரியவளாக இருக்கிறான்னு. அப்புறம் அண்ணா டக் டக்குண்டு வளர்ந்து பெரியாளாக வந்து. எத்தனை வயசு இல்லை அந்த அந்த இப்போ 15 வயசு அப்படி அந்த டைமில் எங்களுடைய அண்ணா சின்னவர் மாதிரி என்ன. இப்போ நீங்கள் இவரை காணைக்குள்ள இவர் எப்படி வளர்த்தியா இந்த வளர்த்தி தான் அப்பக்குள்ள நீங்களும் சின்னால சின்ன இவரை விட சின்ன. ஆனா அப்புறம் நீங்க வளர்த்து இவர் நின்றுட்டார், உங்களை கண்டா போல ஆள் நின்றுட்டு. ஓகே. அப்படியெல்லாம் வந்த உடனே பிறகு நான் இந்த இப்படி இவருக்கு இருக்குதுன்ற உடனே நான் இவரோட கதைக்கிறேன் இல்லை. ஆனால் இவர் இந்த கிளாஸ்ல இருந்த அத்தனை பேரோடும் ஃப்ரெண்ட், எல்லாரையும் ஃப்ரெண்ட் பிடிச்சி இவாக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ், இவாக்கு எத்தனை மணிக்கு வருவா, எந்த ரோட்டால போவா, எந்த ரோட்டால போவா, எல்லாம். ஏன்னா நாங்கள் சாவச்சேரி படிக்கிற அப்போ எனக்கு தெரியும் எங்களை குரூப்பில் அப்போ அவையில் அப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிடும். நம்ம உங்களோட பிள்ளைகளுக்கு தெரியுமா தெரியா அவங்களோட லவ் ஸ்டோரியா? ஏன்னா நான் சொல்லினது அம்மம்மா அப்பாவை தான் செய்யணும்னு சொன்னால் நானும் ஓகேன்னு செய்துட்டேன் தான் சொன்னது. ஏன்னாண்டா அப்புறம் ஐவியல் ஏதாவது ஒரு லவ் லவ்னா நீங்கள் மட்டும் லவ் பண்ணலாம், நாங்கள் லவ் பண்ணக்கூடாது ஒன்று சொல்லுவீங்க தானே என்னதுக்காண்டி. விடிய ராமர் கதை முடிஞ்சா ராமரன் சீதை என்ன முறை என்ன மாதிரி ஒரு தெரியாட்டி வீடியோ தெரிஞ்ச பிரச்சனை. ஏனென்றால் மகன் லவ் பண்ணித்தான் செய்தவர், அவங்கட சேச்சு பிள்ளை சின்ன மகன். உங்களுக்கு ரெண்டு மகன் தானே? ரெண்டு பேரும் மகன் தானே. ஸோ ஓகே. ஆனால் என்னென்றால் இவியல் எனக்கு நான் அவியலுக்கு சொன்னேன், நீங்கள் லவ்வுக்கு நான் எதிர்ப்பு இல்லை, நான் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, எனக்கு தேவை அந்த பிள்ளைய ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு ரசிக்கப்பட்ட நல்ல ஒரு பிள்ளையா இருக்கணும். அவையில பற்றி நான் ஒரு கூடாத கதை ஒன்றும் கேட்டிருக்கூடாது அப்படி என்று சொன்னா அதான் ஸ்ரீலங்கா பிள்ளையா இருக்கணும். ஸ்ரீலங்கா பிள்ளை அப்ப ரெண்டு சொல்ல அப்ப அவை சொல்லி ஸ்ரீலங்கா பிள்ளை வந்து வெளிநாட்டுல வந்தா அப்படியே ஓகே தானே? அதான் ஸ்ரீலங்கா பூர்வீகமா கொண்டா இங்கே இருந்தாலும் அவையில இது ஸ்ரீலங்கா பூர்வீகம் ஸ்ரீலங்காவா இருக்கும். சரி ஓகே. அந்த வகையில் ஓகே. இப்போ எல்லாம் மாறி நடக்குது இல்லை. இப்போ இவன் ஒருதான் ஒரு இவன் இருக்கான் இல்லை, ஒரு பொடிக்க லவ் பண்ணுறான். என்ன ஓ இல்லை அதுதான் கரைச்சல் இல்லை சொல்கிறேன். அது ஒவ்வொரு பொடிக்க நான் நேற்று முன்னாள் அக்வாரா பீச்சில் கண்டான். ஏன் ரம்ஜன் தான் அக்வாரியா பீச்சில் பார்த்தேன். என்ன 2 படிகள் கை கொத்துட்டு போகிறாங்களே. என்ன கேட்டால் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆமான்னு சொல்லி அவங்க அந்த அப்படி ஒரு இது மாதிரி. அப்போ எனக்கு கூட இவன்டே அவன் தான் வந்து எங்கே போட்டோ கொடுத்துட்டு தான் இத்தாடு எங்கே அவன் சஞ்சய் எங்கே இந்த போட்டோ காட்டலாம் கிடக்கு ஒன்றுடா போன் காட்டுவோம். சஞ்சய் பகடி பண்ணுறவர்
இன்னும் உண்மை காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இந்த அரசாங்கம் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு தானே. அது ஒரு நாங்கள் எப்படி இருக்கு இத்தாலி? இத்தாலி ஓகே, நல்ல பெருசாக இருக்குது இத்தாலி. பெரிய நாடு தானே இத்தாலி வந்து. மற்றது இங்கே ஜெனுவா என்ன கொழும்பு மாதிரி தான் நடக்கும். இன்னும் இவ்வாறு எல்லாரும் அப்படிதான் சொல்லுவேன். கொழும்பு பயங்கர கொஞ்சம் பார்த்துருங்க அப்படி ஓகேண்டு. சூப்பர் சூப்பர். வேறு இடங்களுக்கு போகிறது எவ்வளோ சான்ஸ்கிரிட் வேறு இடங்களுக்கு போகிறது. ஆனால் இது உண்மையாக அந்த எங்கட நாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு சுதந்திரம், ஒரு நல்ல ஒரு இத்தாலியும் கிட்டத்தட்ட இலங்கை மாதிரி தான். என்ன சொல்றது வந்து இப்போ நார்மலாக வாழ்க்கை செலவுகளும் குறைவு, அதே மாதிரி உழைப்பும் மற்ற நாடுகளோட ஒப்படைக்குள்ள ஒரு ஒப்பிட்ட அளவில் குறைவு. என்ன சொல்றோம் அங்க குறையாண்டு கூடன்னு சொல்றோம், அதுக்கு தக்கன செலவு சரியான. இப்ப நாங்கள் இங்க 400 யூரோக்கும் ஒரு வாடகைக்கு வீடு எடுப்போம், அவையில் 1500 அப்படித்தான். ஐயா உங்களுக்கு அந்த மிச்ச காசு மற்ற செலவு சம்பளம் குறைப்பு. நாங்கள் 1000 யூரோ சம்பளம் எடுத்தோம்னு சொன்னோம், எங்களுக்கு வாழைக்காணும் 500 யூரோ சம்பளம் இதுக்கு போகும். அவே 3000 எடுத்தாலும் சில வேளாது காணாது. எனவே என் தங்கச்சிகள் 2 பேரும் சுவிஸ்ல இருக்கிறோம். ஆனா பிராங்கண்டா இன்னும் 2 பேரும் சேர்ந்தா 10,000 யூரோ கிட்ட வரும், 10,000 பிராங்கு கிட்ட வரும். ஆனா காணாதான் சொல்லுவேன் அவளுக்கு காணா. மற்ற என்னன்னு சொன்னால் இங்க இத்தாலியில தண்ணியோட டேஸ்டேப்பா உண்மை. நான் வந்து குடிச்சதுக்குள்ள இத்தாலி தண்ணி பயங்கர டேஸ்ட். குளிர்களும் அப்படியாவே மற்ற இடங்கள் குளிர்களும் பெருசாண்டு இல்லை, தண்ணியும் நல்ல டேஸ்ட். மலை நாடுகள் இலங்கை மாதிரி மற்ற கடையில் எல்லாம் 11 12 திறந்துருக்கு. ஜெர்மன்ல எல்லாம் சுவிஸ்ல எல்லாம் கடையில் எல்லாம் இல்லை 8 மணி போல. ஓ நான் வந்து நான் 1 மணி 2 மணி தான் வந்தேன். 2 மாதம் 2-3 மாதம் நீங்க வந்த நேரம் நல்ல நேரம் 1 மணி 2 மணி ஆளு சிரிச்சு கொள்ள வரும் கூடாது கொஞ்சம். இவர் டக்குன்னு பாடி விளாங்குற அதுக்கு அவர் வீடியோ பாக்குறது உங்களோட பாப்பர் என்னோட சேர்ந்து பாப்பர் இப்பவே ஹயக்கேக்கா இடக்கூட இப்படி இருந்துட்டு தான் வருது. என்ன போனண்டா சரி 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 நான் இருந்தெல்லாம் பார்த்து முடிச்சு வச்சுதான் படுக்கிறதா. அப்போ இப்போ எவ்வளோ ஆழமா இப்போ எங்கள்ட இதில் பார்க்குறீங்க? நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷமா பார்க்குறீங்க. ஓகே சந்தோஷம். ஒன்றும் தவற விடாம பார்ப்பேன். அந்த அக்காவியல எல்லாரும் நான் உங்களுக்கு இவையில தெரிஞ்ச முறையில் நீங்கள் அறிஞ்சு வந்தது. நான் வீடியோவில் போட்டிருந்தா எக்கச்சக்கமான சனம் வந்து அடிச்சிருக்கேன். இப்போ நான் நேற்று ஃப்ரான்ஸில் நிற்கிறேன்னு சொல்லி போட்டது தானே அம்மா கோலண்டா. இப்போ நான் வேண்டாம் உங்களை கண்ணுக்குள்ள அடுத்து வைக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு எடுத்து நான் ஹோல் வருவேன். ஒஃப் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். என்ன கதைச்சு கொள்ள இல்லாத ஒன்றும் சொல்லி கொள்ள எல்லாமே மற்றது யாரெல்லாம் சரி 4 பேருக்கு சொல்லு. நான் 2019 இருந்து ஊருக்கு வலிக்கிறேன். இன்னும் தான் வந்து சரி இல்லை. இன்னும் வரையில் ஒரு காலம் முதல் கணக்கு தரம் வந்துட்டேன். பிறகு இந்த எங்களோட சின்னவருக்கு ஒரு பாஸ்போர்ட் பிரச்சனை இருந்தது. என்னென்ன அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து இங்கே இருந்து எம்பசிலேருந்து எங்களுக்கு வேற இல்லை. எத்தனையோ தரம் எழுதி கொடுக்க அவங்க தேடுறோம்ட்டுவாங்களா அனுப்பல. அதால அவருக்கு பாஸ்போர்ட் எடுக்கலாம் இருந்து. அப்போ அவரை விட்டு நாங்கள் வந்தால் ஃபேமிலியாக தான் நெடுகலம் ஆடுறோம். அப்போ அவரை விட்டுட்டு வேற இல்லாதன்ட்டு அப்போ இவன் அம்மாவுக்கும் சுகம் இல்லை. அப்போ போவோம்ட்டு வலிக்கிட்டு அவர்கிட்ட பாஸ்போர்ட் நாங்கள் அந்த பாஸ்போர்ட் வந்துருமண்டி நினைச்சோம். ஆனால் அது வேற கூட பிள்ளைகள் இங்கே பிறந்தாக்கள் இப்போ சிட்டிசன் 18 வயசு பிறகு சிட்டிசன். அந்த முதல் அப்போ 18 வயசும் ஆகல. அப்போ அவரை விட்டுட்டும் போயிடாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க தான் உங்களோட பிள்ளை வந்துட்டு கல்யாணக்கட்டைக்குள்ள கண்டிஷன் வந்து கட்டாயம் ஸ்ரீலங்கா பிள்ளையாக இருக்கணும்ண்டு. அதே இது அந்த புள்ள திருப்பி கேட்டா நீ வந்து ஸ்ரீலங்கா கொண்டு கேட்டா உங்களோட யாரு? நான் 2வது ஆள் பார்க்க போற புள்ள வந்துட்டு ஸ்ரீலங்கா பிள்ளையோட பார்த்துட்டாருன்னு வைப்போம். அந்த புள்ள திருப்பி நீ ஸ்ரீலங்கா கொண்டு கேட்டா இல்லை தானே. அவவும் இப்ப இஞ்சியே இருந்திருந்தால் அவவுக்கும் சிட்டிசன் தானே. அவ கேட்க மாட்டான். இப்ப உங்களோட பிள்ளைகளா இருந்தாலும் ஆக்கள் பிறந்த இஞ்சியக்குள்ள அவே இந்திய சிட்டிசன். ஆனால் அந்த சிட்டிசன் அவ கொஞ்சம் 18 வயசு மட்டும் எங்கட ஸ்ரீலங்கா சிட்டிசன்லான இருந்தவ. அது என்னண்டா அப்படி இந்த 18 வயசு இங்க புள்ள பிறந்தாலும் 18 வயசு பிறதான் இங்க சிட்டிசன் அறிவினா இத்தாலியில. மற்ற இடங்கள்ல லண்டன் அதுகளில் பிறந்த உடனே கொடுக்க எல்லாரும் இல்லை. சுவிஸ்ல எல்லாம் 18 வயசுக்கும் இல்லை. அவையலாத்தான் இப்போ இந்த ட்ரைவ் பண்ணி எடுக்கும்.
என்ன சொல்றீங்க? இவன் என் தங்கச்சி அவியல் அப்படித்தான் ஒரு தங்கச்சி அவன். நாங்கள் இப்போ இங்கே சிட்டிசன் எங்களுக்கு இருந்தால் நாங்கள் அப்பா அம்மா வந்து நாங்கள் இங்க முதல் எடுத்து இருந்து புள்ள பிறந்திருந்தா இங்க அந்த நாட்டு சிட்டிசன் கொடுக்கணும். நோ அதான் இப்போ உங்களுக்கு சிட்டிசன் இல்லையா? நாங்கள் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அதால அந்த பிரச்சனை வருது. இப்போ நீங்க இங்க தேதி சிட்டிசன்டா உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் இங்க சிட்டிசன் தானே. அவ பிறக்க நாங்க சிட்டிசன். நான் நினைச்சு கொண்டு வந்ததை இங்க 5 வருஷம் தான் நான் இருப்பேன். ஏன் வருத்தம்? எனக்கு விருப்பம் இல்லை இங்க இத்தாலியில இருக்கு. உங்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை. இவருக்கு வந்த உடனே சொன்னது உங்களோட தங்கச்சியை வேண்ட பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்கு ஒரு 1 லட்சம் 2 லட்சம். அப்ப அந்த காலம் 1 லட்சம் 2 லட்சம் பெரிய காசு. அப்ப எங்களுக்கு ஒரு 2 லட்சம் அப்படி காசு உழைச்சிட்டோம்னு சொன்னா நாங்கள் போய் அங்கே இருப்போம்ண்டு. அப்போ இவர் இங்கே முதல் தரம் இத்தாலியில் இருந்து வந்து ஒரு வீடு ஒன்று கட்டினவர் எங்களுக்கு உண்டு அங்கே ஊரில். அப்போ எங்களுக்கு போயிருக்க வீடும் இருக்குது. அப்போ வீடு இருக்கிறபடியா எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே. நாங்கள் போய் அங்கே தான் இருக்கோம். 2 மாம்பழ பிள்ளைகள். அப்போ புள்ள புறக்க முன்ன சிந்திச்சாது. சிந்திச்சது அந்த பிரச்சனையில வீடு முடிஞ்சு போச்சுன்னா இப்போ இல்லை. ஆனால் காணிகள் இருக்குன்னு நினைச்சா ஒரு வீடு. அப்போ இப்போ ஊரில் போனால் இங்கே நீங்கள் நிற்கிறது. அப்போ இவன் கிட்ட தங்கச்சிக்கு வீடு இருக்குது. இவன் தங்கச்சி அக்கா அண்ணாங்கான் எல்லாரும் அங்கே இருக்கணும். இப்போ இப்படி இத்தாலி ஓகேயா? புள்ளிகள் எல்லாம் வர மாட்டேன். நான் பேருந்து சின்னவனங்களா இருக்கேக்க அங்கே ஊருக்கு போய் அங்கே இனி ஒன்றும் செய்யவும் இல்லை. ஒரு அளவு வயசுல ஒரு 12 13 வயசு மட்டும் ஓகே சொன்னவங்க அங்கே போய் அம்மாவிலோட இருப்போம். அங்கே போய்க்கலாம் கட்டி அவை எப்படி தமிழ் கதைப்பினமோ? நல்லா கதை தமிழெல்லாம் நல்லா கதைப்பினமோ? இத்தாலி எல்லாம் ஓகே. இங்கே படிக்க நீங்கள் எப்படி இத்தாலி? இந்த வேலைகளுக்கு போய் செய்யக்கூடியவளுக்கு பின்ன அதுக்காக இத்தாலியில் இதெல்லாம் பிள்ளையாத்தான் இருக்கும். எந்த ஆட்சியவே என்ன பேசுவினா 35 வருஷம்ன்ற இங்கே வந்து நீ எங்களை விட இப்படி கதைக்க வேண்டிய உனக்கு புள்ளிகள் கூட இங்கே பிறந்து ஸ்கூலுக்கு போட்டு வரையில படிக்க ஒரு ஆட்சி ஃப்ரான்ஸ் ஆட்சி. அவள் 6 வயசுல தானே இங்கே வந்தவ. அவன் அம்மா அதுக்கு முதல் வந்தவ வந்தாங்க. முதல் தான் அங்கே தானே பிறந்தவ. அவள் தான் ஸ்கூலுக்கு போட்டு வந்து கதைக்கிறத பார்த்து தானே தங்கடைய அம்மா தன்னிட்ட கதைச்சு இத்தாலியிலும் கூட வடிவாக கதைப்பாவா. நீ 2 புள்ளிகள் இல்லை உனக்கு. அப்போ டக்குன்னும் இல்லை. 8 9 வயசு வித்தியாசம் 2 புள்ளிகளுக்கு. சரி மூத்த பிள்ளைகிட்ட தான் நீ தவறு இருந்தால் 2வது பிள்ளைகிட்ட படிச்சிருக்கலாம் தானே. இவர்கிட்ட படிச்சிருக்கலாம் தானே. இவரும் அந்த வடிவா பெரியன்னா இவர் அலுவல்கள் எல்லாம் போய் எங்கடைய அலுவல் எல்லாம் பார்த்து வேற தெரியும். உங்களுக்கு கேட்பாங்க இல்லை. அப்போ உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவு தானே. என்ன அலுவல் போய் செய்யணும் அதுகள் எல்லாம் போய் வருது. ஆனால் கொஞ்சம் கதைக்கிறதுல அவைக்கு தெரியும். கொஞ்சம் புரியும். நான் அவன் விளங்கி கொள்ளுவேன். கதைங்க குமஸ்தாய் குமஸ்தாய் சொல்லுங்க குமஸ்தாய் சொல்லு. எனக்கு இத்தாலி தெரியாது. நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்கள் பதில் சொல்லுங்க இத்தாலியில். வேலை இடத்துல போய் நெடுங்க பேச்சு பண்ணுறோம். நான் நல்லா சிரிப்பேன் பகுதிகள். ஆனால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை பேச்சு பண்ணாலும் பிளாங்காது தானே. இப்போ இல்லை அவள் அந்த அது போய் பிளாங்க முடியாத பேசுகிறேன். இப்படி நாங்கள் திருப்பி சொல்லிக்க திருப்பி நாங்கள் பதில் சொல்லுவோம். ஆனால் அந்த உண்மையான நாங்கள் தெரியும் நாங்கள் கதைக்கிற மாதிரி விட்டு கதை கேட்கல. அப்போ அவங்க முடங்கி கொள்வாங்க. இப்போ எங்களை மாதிரி அவங்கள முடங்கி கொள்வாங்க. அதோட அப்படியே ஓடிக்கிட்டு என்னென்னு பேசுவாங்க பாச்சோண்டோ அப்படி அப்போ அப்படின்னா என்ன வேலை நீங்க அவங்கள பராமரிக்கிறதா? அவைகளுக்கு வீடு கிளீன் பண்ணுறதுக்காக அவையில சும்மா ஹெல்ப் பண்ணி சாமான்கள் எல்லாரும் எல்லாரும். அதுதான் இப்போ எங்கட பிள்ளைகள சந்ததி வந்து படிச்ச செய்யலாம். பொதுவாக வெளிநாட்டுக்கு வந்த எல்லாரும் முதல்ல இதுதான். இப்பயும் அப்படித்தானே வர்ற எல்லாருமே முதல் கிளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பையன் இந்த ரெஸ்டாரண்ட் வேலைகள் செஃப் முந்தி நாங்கள் வந்த காலத்தில் எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்கையில் இவையில கூட வீடு வாசல் எல்லாம் இருக்கையில் நாங்கள் வந்த இடத்துல எங்களுக்கு ஒரு தரம் இல்லை ஒன்றும் இல்லை. ஒரு பேக்கோட வந்த நாங்கள்
ஷாப்பிங் பேக் ஷாப்பிங் பேக் ஏன் கொண்டு வந்தீங்க வந்துடுறாங்க மாத்துடுப்பு குளிருக்கு போடுறது கூட உடுப்பு இல்லை சும்மா வாங்கதே உடுப்பு தான் அப்படி வந்து ஒரு இருந்து ஒரு முதலாளியாக பிடிச்சிட்டு ஒரு ஃப்ரெண்டால் அதுதான் அப்படி இருந்து அப்படி இல்லை 36 வருஷம் எங்களோட பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை இப்போ வர்றதுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு வீடு இருக்குது இது இருக்குது வந்து ரெஸ்ட்டாக இருந்துட்டு போகக்கூடிய மாதிரி போகிறதுக்கு கார் இருக்குது அது இருக்குது கார் நிற்குதா அவங்கள்ட்ட இல்லை சொல்கிறேன் அந்த பிள்ளைகிட்ட நிற்குதா இப்போ இருக்கு இப்போ லைசன்ஸ் எடுத்துட்டார் இப்போ இருக்கிற பிள்ளைகள்ன்ற வர்றாங்க காலம் அப்படி 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 அப்படியோ நாங்கள் வந்த காலம் அப்படி இல்லை நாங்கள் வந்த காலம் உண்மையில் நாங்கள் ஒரு கடவுள் தான் சொல்லணும் கடவுளே அப்போ இத்தாலியா இங்கே அதிகம் பொம்பளையோட இல்லை தானே இங்கே பொம்பளை ஓடுற பேசித்தான் செய்கிறவ இல்லை என்ன செய்யற தேவைப்பட்டாவோட தானே வேணும் வந்து விடாங்க இல்லை அம்மா எல்லா சொந்தக்காரரும் ஒத்து வேற இல்லை எங்களுடைய ஒரு மாமா அம்மா ஒரு அக்கா 3 பேருக்கு தான் ஆனால் நான் இங்கே வந்துட்டேன் சில பேர் என்ன செய்யுது சில பேர்ட்ட வாழ்க்கையில் ஓட வேண்டி வரும் சில பேர்ட்ட வாழ்க்கையில் ஆட வேண்டி வரும் சில பேர்ட்ட நடக்க வேண்டி வரும் வேறு சொல்ல கூட இந்த கல்லு கூடாது இந்த தூக்கி எறியப்பட்டதோ அந்த கல்லு முளைக்கு தலை கல்லு ஆகிட்டு இருந்த மாதிரி இப்போ நம்ம அடுத்தவங்களுக்குள்ள 5 பேர் நான் 3வது முதல் கல்யாணம் அப்படின்னு இல்லை அந்த நீங்கள் தான் முதல்ல திருமணம் செஞ்சதா ஓகே அக்கா மண்ணாக இருந்தது அப்போ இத்தாலி வாழ்க்கை உங்களுக்கு நல்ல சமாதானமாக போகுதுன்னு தெரியுது உங்கள் 2 பேரையும் பார்க்கவா நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்க இன்னும் ஒரு 50 வருஷம் வந்தாலும் இதே மாதிரி இப்படி வேலைக்கு பிள்ளைகள் கல்யாணம் கட்டிட்டேன்னா அவைய தங்கடை இருக்கு அப்போ இன்னும் உங்களை எத்தனை வருஷம் இன்னும் ஒரு இன்றைக்கும் கலைச்சு நாங்கள் என்னண்டு பிள்ளைங்க அடுத்து இந்த இன்னும் பம்பஸ் கட்டுற மற்ற அந்த வேலாம வந்து அதுகளுக்கு உபத்திரம் இல்லாதபடிக்கு அப்போதான் நான் இவருக்கு சொன்னேன் உண்மையில நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் பொம்பளை பிள்ளைகளும் இல்லை 2 மாப்பிள்ளை பிள்ளைகள் அப்போ அவை அறிகின்ற படுவினம் நாளைக்கு கரைச்சா கொடுக்கும் அப்போ இன்றைக்கு நான் இங்கே வர்றதுக்கு தலைகளுக்கு கேட்கல தான் இந்த கதை வந்தது அப்போ எனக்கு இப்படி நான் இருக்கேக்குள்ளேயே இதை நிறுவனம் எனக்கு இன்னொரு ஆள் என்ன தூக்கி இருத்தி சாப்பாடு குழைச்சி தீட்டு கஷ்டம் உண்மைதானோ ஆண்டவர்லாம் நல்ல விசுவாசத்தோட இருக்கு ஆண்டவர் எனக்கு உண்மையா இல்லாம ஆண்டவர் தான் பைபிளின் படியே ஆயுட்காலம் என்ன அவர் பலத்தின் மீதியெல்லாம் எழுபதுன்னு சொல்கிறார் 70 பலத்தின் மீதியா என்பது என்று சொல்லி அப்போ சொல்லிக்கொண்டு வந்துடுறாங்க இந்த ஒரு ஆண்டோட்ட படி இப்போ வயதுக்கு சரியாக வர போகுது கொஞ்ச காலம் வந்து மற்றது இப்போ எத்தனை வருஷம் நாங்கள் இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை தானே இருக்கிற காலம் வந்து சந்தோஷமா இருக்கிறோமா என்றால் முக்கியம் அந்த இதுல ஆண்டவருக்கு சில பேருக்கு வந்து சில பேர் ஒரு நாங்கள் லவ் பண்ணேக்கு எப்படி இருந்தோமோ அதே இதுதான் நாங்கள் 2 பேரும் வயசு மட்டும்தான் போயிருக்கொள்ளியே அந்த மனசு போயில மனசு அதே மனசா இப்போ சரி நீங்கள் இப்போ எத்தனை வயதுன்னு சொல்கிறீங்க உங்களுக்கோ உங்களுக்கு வாரன் அங்கால 15 கண்டன் யாருக்கு நாங்கள் எங்களுக்கு தந்த தரவின்படி நாங்கள் கணிப்போம் நீங்கள் இவ கண்டது 16 வயசுலேருந்து வைப்போம் இவருக்கு 5 கூட அப்போ இவருக்கு 21 வயசு சரியோ கண்டோன்னு பிரச்சனை வந்ததுக்கு ஒரு வருஷம் போடுவோம் இல்லை அந்த டைமில் பிரச்சனை இல்லை தானே 2 பிரச்சனை வேற 3-4 வருஷம் போக்கும் வரத்துந்தான் போராடா கொஞ்சம் அப்போ 22 பார்த்தாலும் இந்தியாவில் சிங்கப்பூருக்கு வந்து அப்புறம் இந்தியாவில் இத்தாலிக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 வருஷம் எடுத்துருக்குமே சிங்கப்பூருக்கு 3 வருஷம் சிங்கப்பூர்ல 3 வருஷம் சரி அப்போ 25 இந்தியாவில் இத்தாலிக்கு வந்து 5 வருஷத்துக்கு பிறகு தான் நவா எடுத்தது அப்படியே 30 இல்லை 4 வருஷத்துக்கு பிறகு 84 தான் நீங்கள் வந்துருங்க அப்போ அப்படியே 65 கிட்ட வரும் போல 65-66 வரும் போல என்ன எத்தனை வயசு சட்டியா தான் சொல்லியிருக்கு அவருக்கு 67 வயசு 67 ஆனால்
தெரியல 67 அவாக்கு 63. ஆனால் ஊரில் இருந்தால் நாங்கள் படுக்கல ஊர்ல இருந்தா படுக்கலவங்களோ உண்மைதான். இங்க இருக்கக்கூடிய நீங்கள் இப்ப இன்னும் ஒரு கொஞ்ச நாளில வந்து இத்தாலியாக்கமே வந்துருவீங்க. தோல் நல்லா வெள்ளையாய் சுருங்க இந்த மீசியர் துட்டி தான் சரி தெரியல எடுக்க போறேன். மற்றபடி இருந்தாலும் அங்கே 50-60 ஒரு கிலோமீட்டர் மாத்திரம் வந்தோம். நம்ம என்ன அங்கே தெரியலாமே சூழ்நிலைகள் அங்க நாங்கள் இப்போ அங்க போய்க்கல இங்கத்தே நாட்டு பெருசா வயசுகள் ஹாட்டாது ஊர்ல எண்டைக்குள்ள ஹார்ட் ஒர்க்குகள் தானே வெயில்கள் களைப்புகள் கூட இங்கே சந்தோஷம் இருக்காது. ஊர்ல ஒரே கஜாமுஞ்சாண்டு ஊர்ல 2 வகையா பார்க்கலாம். சில பேருக்கு இங்க சந்தோஷம், சில பேருக்கு ஊர்ல சந்தோஷம். ஊர்ல இருக்க சந்தோஷம், சந்தோஷம் வந்து ஒரு கவலை இல்லாத ஒரு சந்தோஷம். அங்க கொஞ்சம் கவலையுடன் கூடிய சந்தோஷம். அன்றாடம் ஒரு சொல்லுறோம் சந்தோஷம் பண்ணா நிரந்தர சந்தோஷமா இருக்காது. இங்க வந்து எங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் கவலை குறைவாக. மற்றது இப்போ சந்தோஷம்ன்றதும் நிறைய விஷயங்கள்ல தங்கி இருக்குது தானே. இப்போ குடும்ப வாழ்க்கைன்றக்குள்ள கணவன் மனைவி எப்படி அமைகிறன்றது, இனி அடுத்த பிறகுற பிள்ளைகள் எப்படி வரையணுன்றது, இவருக்கெல்லாம் இப்பயும் பம்பஸ் மாற்றி கொண்டு இருக்கிறோம். என்ன இந்த வயசு வந்து வயசுக்கு தானே செய்யலாம் சில காரியங்களை மாற்ற விடுறாரு. ஆனால் அதை மாற்ற நாங்களே இல்லை பார்த்து மாற்ற வேண்டி உருவத்துக்கு அப்படியான சில பிள்ளைகள் அமைகிறத பொறுத்து அப்படி எப்படி சரியா. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் சரியா அமையாதம்மா அவ்வளோங்கதான். ஏதாவது ஒரு விஷயம் என்றாலும் குழப்படியாக வரும். எல்லாத்தையும் வாழ்க்கை தெரியும் சுவாரஸ்யமாகவும் போகாது. முக்கிய வேலைக்கு இருக்கிற வேலை அதுகள் விளைவிக்கல அந்த பிள்ளைய லவ் பண்ணினேன். அந்த உங்களோட மூத்த எங்களை போலதான் அவரும் எல்லாம் ரகசியம் இதுகளுக்குள்ள. அப்போ ஆக்கள் சொன்னவியல் இப்படி இவியலுக்குள்ளே இருக்குன்னா கேட்க அம்மா நீங்க சொன்னது என்ன அவர் கட்டின அது சொல்லாங்க அப்படின்னா எங்களோட இந்த சேர்ச்சிக்கு வர பிள்ளை சின்னல இருந்து தெரியும். ஓகே. அப்போ அவர் முதல் சொல்லுவேன். நம்ம அப்போ பெரியவர் சொல்லுவார் நான் 32 வயசுலான்னு எனக்கு கல்யாணம் செய்ய விருப்பம் சொல்லுவார். எத்தனை செஞ்சவர்? 31. இப்போ எத்தனை வயது? இப்போ நீ 32. இப்போ தான் ரீசெண்டாக தான் கட்டினவரா? ஜனவரி தான் செஞ்சவரா? அவர் எல்லாம் அவர் 2 பேருமே எல்லாம் தாங்களா எல்லாம் முடிவெடுத்து வீடெல்லாம் பார்த்து வாங்கி எல்லாம் செய்து போட்டு எங்களுக்கு சொன்னவன் வீடு பார்க்க வேணும். எல்லாம் எல்லாமே தாங்கள் எல்லாம் செஞ்சு நல்ல பிள்ளைகளான் சொல்லணுமே. என்ன இல்லை உண்மையில அந்த ஆண்டவருக்கு அதெல்லாம் ஆண்டவர் தான். அப்படி பிள்ளைகளிலும் இல்லை எங்களிலும் இல்லை, உண்மையாக ஆண்டவர் தான் அவளுக்கு நல்ல ஞானம் கொடுத்துருக்கிறார். ஏனென்றால் அவர்கிட்ட பாரத்தை வச்சு போட்டு நாங்கள் இங்கே ஓடினோம் பண்ணா வெற்றி தான் ஒழிய தோல்வி இல்லையா. எல்லாத்தையும் தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் வெற்றியாக தான் முடியும். இத்தாலியில் கேள்வாமல் இருக்கும் அம்மா இத்தாலியன் லாங்குவேஜில் சும்மா கேள்வா மாலை அதில் டெஸ்ட் பண்ணுவோம் சும்மா நோம்புல நீ அடுத்த என்ன கேட்குறன்றத கேள். சும்மா ஹோமன் என்ன கொமன் என்ன எப்படி வேலை போச்சு அவாவே சொல்லி தந்து அவாட்ட அதே கேட்குறிய நீ வேறு எங்கள் பாப்போம். என்ன poi cosa mangiato? Fagiolini bolliti, patate, polpette என்ன தெரியும்? தேங்காய் ரொட்டி. அப்போ சிங்களத்தில் பொல்லண்டா தேங்காய். இத்தாலி சாப்பாடு தின்னமோ இங்கே சாப்பிடுறோம். நாங்கள் இங்கே வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்றது. இத்தாலி சாப்பாடு எனக்கு பெருசாக சாப்பிடவும் இல்லை. சாப்பாடு உலகத்துலேயே இத்தாலி சாப்பாடை போட ஒரு நல்ல சாப்பாடு இல்லை. இங்கே எந்த இடத்தையும் போட்டு போயிருங்க பூனாக்கில் கிடக்கும். இது போட்டி எடுத்து பாருங்க. இத்தாலி சாப்பாடு இத்தாலி இது எதுக்கும் குறைவில்லை. உலகத்துலேயே சாப்பாட்டுக்குன்னு தான் பெருவாங்க. இத்தாலி சாப்பாடு நல்ல சாப்பாடு. இத்தாலி பொம்பளையிலும் படிவாமா காட்டேன் ஊட்டி கொட்டு எங்க இல்லை நானும் பார்த்த மட்டும் அது உண்மைதான். ஏண்டா
வெள்ளைக்காரருக்கே வந்து சில வெள்ளைக்காரரை பார்த்தா ஒரு 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 விதமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்த முறையில் வெள்ளைக்காரராக இருந்தாலும் அந்த எங்கட ஸ்ரீலங்கா ஆகட்டும் ஒரு முகவட்டு அந்த ஆக்கள் அந்த கோவம் தெரியாத முறை எங்களை பார்க்கல என்ன பார்த்து சில வெள்ளைக்காரரை பார்த்தா பயமா இருக்கும் இல்லை. ஆனால் இங்கே உள்ளவங்கள பார்த்தா என்ன சொல்கிறோம் பரிஸ்லான் வடிவானாக்கள் பரிஸ் பாவைகள் உண்டு. ஆனால் உண்மையாக நான் இங்கே வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து முதல் தரம் நான் போனதும் பரிசுக்கு தான். அப்போ அங்கே பார்த்தேன்னு என்னடா நான் நினச்சேன் அப்போ இஞ்சியை இப்படி படி வேண்டாம் பரிஸ் பாவைகள் எப்படி இருப்பார் இருப்பினம் பண்ணி நினச்சிக்கொண்டு அதான் சொல்லி என்னவோ அந்த முகங்களில் குறாடி இருக்கிற மாதிரி இருக்கு. இத்தாலி இல்லை இல்லை எனக்கு தெரியாதா. நான் கண்டதுக்கு சொல்கிறேன். இங்கத்தை இப்போ வெள்ளைக்கார படியிலாகட்டும் பொம்பளை பிள்ளைகளாகட்டும் இந்த எங்கட ஸ்ரீலங்காகட்டும் இந்த முகவட்டம் அவ்வளோங்களா இந்த கண்ணுகள் மொழிகள் முற்கோள் எல்லாம் வந்து ஒரு எங்கடைய ஆக்கலை மாதிரி அந்த தோல் மட்டும்தான் வெள்ளை மாதிரி. ஆனால் நான் வேறு இடங்களில் பார்த்தா அது ஒரு புரிமான வெள்ளையா ஒரு விதமாக இருக்கும். இன்னும் ஒரு குறை தெரியும் குளைச்ச மாதிரி குளைச்ச மாதிரி இருக்கும் அந்த விளங்குதா அந்த டக்குன்னு அந்த குத்து கண் இருக்காது அந்த மூக்கு அப்படி ஒரு வாய் வாய் வேண்ட கதைக்கிற விதங்கள் சிரிக்கிற விதங்கள் எல்லாம் நல்லா பழகுவாங்க. ஆக்களோடும் நல்லா பழகிறதுக்கு எல்லாம். இப்போ இத்தாலிக்கு வந்து நீங்களும் நல்ல லுக்காக தானே இருக்கிறீங்க. இத்தாலிக்கு வர முன்னம் தானே அவர் லுக் இங்கே ஆனா நீங்கள் நம்பியே வந்து உன்னால் வளரும் நினைச்சேன். உண்மையா நான் எல்லாரும் சிரிக்கிறவங்க நான் சொல்லி எனக்கு உண்மையும் அதுதான் நான் உண்மையா அப்படித்தான் நினைச்சேன். நான் எங்களுடைய அக்கா எங்களுடைய அண்ணா சின்னவனா இருந்துட்டு வளர்ந்த மாதிரி இப்படி சின்னவா இருக்கிறார் வளருவேறன்னு நினைச்சேன். அதுல ஒன்றுதான் ஆளுக்கு உங்களை கண்டோன்னா யோசனை பிடிச்சிட்டு போனாங்க. வேற ஒன்றுலையும் மறையில. ஆனால் நீங்கள் அப்படி நினைச்சது போல இல்லை. ஏன்னா நீங்கள் வேற கண்டது 16 வயசுல உங்களை விட அவருக்கு 4 வயசு கூடண்டேக்குள்ள அவருக்கு 20 அப்போ எனக்கு வயசு 5 வயசு கூடண்டேக்குள்ள இவருக்கு 21 வயசுண்டே 21 வயசு அப்புறம் ஆம்பளை வளரலாதேம்மா அப்படியெல்லாம் சிந்திக்கிற அளவில் நான் இல்லை. அப்போ ஒரு சின்ன பிள்ளைத்தனம் மாதிரி அந்த அதுகளெல்லாம் அப்படியெல்லாம் நான் அந்த தனியாக நினைச்சதுன்னா முந்தி எங்களுடைய அண்ணா சின்னவனா இருந்தார் நான் வளர்ந்தால இருந்தேன். அப்போ சொல்றது வன் சின்னவன் தான் அண்ணா வளர்ந்துட்டு அண்ணா இப்போ என்னை விட பெரியாளா சில நாள் இனி வளர்றது எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்பயுமா அட கடவுள் இன்னொரு சாவு வளர்த்தீன்னு சொல்லுறாங்க. அது அப்புறம் வளர்ந்தா என்ன வளராட்டின்னு. ஆனால் பொம்பளைகளுக்கு தான் சொல்லுவாங்க என்ன கல்யாணம் வளர்த்தி அப்படி இப்படின்லாம் 1000 வளர்த்திய சொல்லுவாங்க. நான் ஆம்பளைகளுக்கெல்லாம் அப்படி சொல்லி தெரியா எனக்கு. நான் இப்போ செய்யான மெல்லிசன் தான் அப்போ சின்ன மாதிரி இருந்தேன். இப்போ ஆனால் அப்போ இருக்கல அந்த இருக்கல எல்லாமே இருக்கல அவளை கட்டமுடியாது தெரியல. இப்போ இவருக்கு இப்போ கால்கள் வண்டி இன்ஜின் வச்சோன்னா வண்டியும் மட்டும்படி உங்களை பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். நான் இப்போ குறைக்கப்படாது இந்த கடவுளியை முன்னுக்கு வச்சுக்கான் குபேரன். அது ஆசீர்வாதம் இல்லை வந்து நாங்கள் இப்போ வேதக்காரன் முறையில் அது இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்களானே சரியா ஆளை மாதிரி தான் இருக்கும். நல்ல குட்டியாக வாகத்தோட நல்ல ஒரு தலையோட சரியா ஆளை பார்க்க அப்படி தான் கிடக்கு என்ன. அப்போ என்ன மாதிரி சந்தோஷமா எங்களை சந்திச்ச சந்தோஷமா அந்தரப்பட்டு கொண்டு இருந்தேன். எனக்கு இஞ்சி எங்கே நிற்கிறாருன்னு தெரியாது. நான் சந்தோஷம் இஞ்சி என்னோட ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு தான் வரைய போய்க்கலாம் நான் வடிவா தெரியும் இங்கே நிற்கிறீங்க பக்கத்தில் இருக்கிறாரு. நேற்று சின்சியா அம்மா வந்தவா முன்னாள் அதுக்கு முதல்ல வந்தவா அவன்கிட்ட தான் கேட்டேன் நான் இப்படி கிறிஸ்துனா வருதுன்னு சொல்லி ஈரோப்புக்கு நிற்கிது இத்தாலிக்கு வருவர்தானே நினைக்கிறேன். அங்கே வருவருன்னு தெரியாதுன்னு சொல்லுவேன். அவன் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சொல்கிறான் எலும்பு இல்லை. நாங்கள் வந்து இங்கே படுக்க நேரங்கள் எல்லாம் பிழைச்சி போச்சு. 3-4 மணி மட்டும் இங்கே சாம பெயர் கூட அதால் படுக்கையில் விளாங்குது. அப்போ படுத்து அப்படி எலும்பு இல்லை. அது 10 உங்களை சொல்லலையே 9-10 மணிக்கு எலும்பினா கஷ்டம் விளங்குது. அப்போ அதால் வந்து கொள்ளையாவே அப்புறம் நேற்று பேர் வந்த கரண் அண்ணா வந்தவர் 2 பேர் வந்து பார்த்தவே இப்போ தெரிஞ்ச மட்டும் நீங்கள் கேட்டேன். அதுவும் நம்பிக்கையான ஆக்களோடைய உங்களையும் சொல்லிச்சோம் நல்ல நல்ல ரிசர்ச்சுக்கு வரவே நல்ல மாதிரி
நல்ல மாதிரி பழக்கம்னு சொல்லி என்ன இப்போ எல்லாரையும் நம்பயுமே இல்லாதம்மா. நான் ஒருத்தருக்குன்னு சொல்லல. ஆனால் நான் நினைச்சேன் ஒரு கால் உங்களோட இதில் ஒரு ஆள் டெலிஃபோன் காய்ச்சவை லைத்தாள் இலக்கியனோ வாண்ட சிட்டியில இருந்து கதைக்கிறேன்னு நீங்கள் உங்களோட வியூவெலாம் போட்ட நீங்கள் ஒரு ஆள் அப்போ ஓ முங்கோ முங்கோ உங்களோட பார்க்குறேன் நானுங்கோ நீங்கள் அவ நானுங்கிற அக்காவுக்கு சொல்லி சிரிச்சேங்க. அவ நீங்கள் வந்து காய்ச்சனுங்களோ அப்போ நாங்கள் போவோமே எங்கூட அவளோட காய்ச்சி முடிஞ்சிட்டு அக்கி நீக்கும் அப்போ நாங்கள் போவோமேங்கோ அவ தெரியுமா உங்களுக்கு? இல்லை அப்போ எனக்கு இந்த அவையல் அந்த அவ சொன்ன இளவாளி ஏதோ ஒன்று இல்லை சொன்னவா அப்போ அவ யாருண்டால் அப்போ போய் தான் மல்லிகாட்ட கேட்டேன் நான் இங்கே யாரப்பா இளவாலையில் இருக்கிறா அப்போ அவ இங்கே இருக்கினம் அந்த ராஜன் தங்கச்சி இஞ்சியாம் இருக்கிறா இப்போ அப்போ நான் மல்லிகாட்ட தான் கேட்டேன்னா இங்கே இளவாலி ஆக்கலன்னு. ஓ அப்போ அவள் சொல்கிறா இந்த பொம்பளை பிள்ளைகள் நானும் தான் பார்க்குறேன் நான் எல்லாம் சொல்கிறேன் அவங்களுக்கு. அப்போ நான் ஜெனோவாண்டோன்னு இது யார் எனக்கு ஜெனோவாண்டைக்கு எனக்கு ஓரளவுக்கு தெரியத்தான் வேணும் சொல்ல அவள் பேர் ஒன்றும் சொல்லல. அப்போ நீங்கள் எந்த ஊர் இஞ்சின்னு அப்போ இளவாலேன்னு அப்போ எனக்கு இளவாலேண்டா எனக்கு தெரியல. அப்போ நான் யோசித்து போட்டு அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டேன்னா யாரப்பா இங்கே இளவாலி ஆக்கள் இருக்கினா ஒரு பிள்ளை இப்படி இதில் கதைச்சவா தான் இளவாலின்னு சொன்னவா தான் எனக்கு பொம்பளை பிள்ளைகள் 3 பொம்பளை பிள்ளைகளே வாக்கு சம்திங் இதாக தான் சொன்னது. இப்போ என்னண்டா நான் இங்கே தால வெளுக்கிட்டு போயிட்டு இந்த வீடியோக்குள்ளே நான் போடக்குள்ள அவைய பார்த்துட்டு குழம்புவினம் ஏன் தங்களுக்கு அறிவிக்கையில் கொள்ளையில் சொல்லையிலேண்டு சில விளைவியல் வீட்டுக்காரோடையும் குழம்பக்கூடும் அந்த மாதிரியும் செய்யக்கூடும் எனக்கு தெரியாது தான் சமாளிக்கும். நான் ஏண்டா திடீரெஞ்சு எனக்கு எனி டைம் வந்து கோல் வந்துகிட்டே இருக்குமாம்மா இங்கே அது ஃபோன் மணிக்கூட்டில் ஹாட்டுன்னு தானே வர்றது இந்த இப்போ ஹொலண்டுலேருந்து யாரும் அடிக்கிறேன். அங்கே கோப்புக்கு வர நீங்களே எங்கே வந்த நீங்களே சொல்லியிருந்தேன் கொலம்பஸ் இந்த வீட்டையோ கொலம்பஸ் இந்த அந்த ஒரு கொலம்பஸ் இந்த வீட்டு நாங்களாண்டே போய் காலி இல்லை கூட்டிக்கிட்டு வந்தது அவர் எங்கேயோ போற முதல் ஆள் சொன்னவர் எங்கேயோ காணிக்கதான் 4-5 நாளைக்கு வெக்கேஷன்ல போறது முதல் தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு சொல்லியிருந்தா ஆள் இல்லையாண்டு என்னண்டு அறிவிக்கல ஒரு வீடு பூட்டி இருக்காது இல்லை பின்னேரம் பூட்டிக்கிட்டு வந்தது அப்போ புண்ணியம் பூட்டிக்கிட்டு வந்த மாதிரிக்கு ஆள் இல்லையாண்டா போல உள்ளே போகல என்ன பிறகு 4-5 நாளைக்கு போறாராம் ஆக்குவாரு. நீங்கள் அங்கே சொல்லியிருந்தா வந்திருப்போம். இனி வருவீங்களே எங்கேம்மா அவற்றை விட்டையோ அவற்றை வீட்டு அவர் இப்போதைக்கு வேற நீங்கள் அங்கே போகுது அதில் பக்கத்துலான எங்கட வீடு பந்தெல்லாம் அடிக்கலாம் பந்தடிக்கலாம் அவங்க கொலம்பஸ் விட்டையோ இல்லை நீங்கள் வந்த இடத்துல இல்லை இது ஒரு கோல் ஒன்று வந்த அப்புறம் யாருன்னு வந்து அந்த அக்கா அடிச்சு தெரிஞ்சவரா அப்புறம் என்ன மாதிரி புது நாங்கள் நீங்கள் சொல்லுவோம் அப்பா அம்மா ஆனால் வந்ததுக்கும் கூட லவ் கதை கொஞ்சம் கேட்கக்கூடிய மாதிரி கிடந்துச்சு பிரச்சனை இல்லை அதுக்குள்ள இன்னும் மிச்சம் கிட்ட நீங்கள் அழுதுடுவீங்களா அது பக்கம் அப்போ வேண்டாம் அழுகிற கட்டங்களுக்குள்ள போக வேண்டாம் வேணும் யாரு நான் இந்த இடத்தான் சொன்னேன் ஆண்டவர் எங்களை நடத்தினார் அதே போல வாழ வச்சு கொண்டு இருக்கிறேன். நான் சில நாளைக்கு உறங்கிடுவேன் சுவிஸுக்கு போகிறேன்னு இருக்கா திருப்பி இங்கே வர மாட்டேன் வேண்டாம் எங்களுக்கு விசா டைம் காணாது அப்போ விளக்கிட வேண்டியதை விளக்கக்கூடிய திருப்பி இங்கே வர மாட்டேன் அதான் இங்கே வந்த டைமில் ஒரு கொஞ்சம் கூட 2 ஓட்டு போக முடியும் சந்தோஷம். நாங்கள் அங்கே வந்து உங்களை பார்க்க வேண்டிய இதில் இருந்து நாங்களும் முஞ்சி எங்களை பக்கத்திலேயே கொண்டு வந்து உங்களை நீங்கள் கடைசியாக எப்போ வந்தீங்களா அங்கே ஊருக்கு? நான் இவர் 19 வந்தேன் 19 நீங்கள் போனீங்களே நான் போட்டு வந்தால் நான் சுவிஸ் கல்யாணம் என் அம்மாவுக்கு சுகம் இல்லாமல் இருந்தவா அப்போ இவர் எங்களுக்கு வரையிலாது தம்பி சின்னவருக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்போ இவர்களுக்கு ஸ்கூல் வளர்ந்தானே அப்போ நாங்கள் நிற்க இவர் வந்தவர் நான் கடைசியாக வந்தது 2016 நீங்களா 17 அது பிறகு வரையில் 2016 நீங்கள் ஒரு வரவே இல்லையா? இல்லை இவர் தான் பேருந்து தனியாக இப்போ 9 வருஷமாக வரவே இல்லை இப்போ இல்லை அதான் பிறகு தம்பி அவருக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் ஒழுங்கு பண்ணி இதெண்டா கொரோனா வந்துட்டுது இல்லை 19 வலிக்கிட்டேன் நாங்கள் 19 ஆனால் அந்த கொரோனா டைம் சரியா பயந்துருப்பீங்க ஏன்னா இத்தாலியில எல்லாம் கடும் மோசமாக இருந்தது வந்தது உங்களுக்கு வந்து அவருண்ணா இவருக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் சேர்ச்சில் எல்லாருக்கும் வந்திருக்குது எங்களுக்கு முதல் தெரியல நாங்கள் சேர்ச்சிக்கு வந்துட்டு போட்டோம்
போய் அடுத்த நாள் இவருக்கு இன்னும் எல்லாம் செய்யுதுன்னு சொன்னா போல என்ன. ஆனால் அந்த டைம் கொஞ்சம் இங்கே இத்தாலி பக்கம் சரியான தாக்கமாக இருந்தால் என்ன அதுதான் நான் சொன்னேன். ஆண்டோட்ட பிள்ளைகளுக்கு வந்தால் இன்னும் வந்தால் வெற மாதிரி இருக்கும், ஆனால் அது பாதிக்காது. பாதிக்காது. மற்ற கொரோனா கூட கொஞ்சம் வளர்த்தியான ஆக்களை தான் போட்டேன் மெயினாக. ரெண்டாக்குள்ள ஆளு கொஞ்சம் பாதிப்பு குறைவு தான். அதான் நான் அங்கே இருக்கிறேன். ஆள் கொஞ்சம் உரம் போட்ட மாதிரி தான் இருக்குது. டெலிஃபோனில் கதைக்கு எல்லோரும் கதைக்கும் நான் இந்த மாதிரி பிடிக்கின்ற எல்லோரும். அதுக்கு ஒரு ஆள் எடுத்து கேட்குது, ஐடி என்ன வீட்டை வர்றது கவுண்டில் பார்த்து போட்டால் பிடிக்க போச்சிட வேண்டியானு. எப்படி இருக்கும்? எல்லாரும் டெலிஃபோன் எடுத்து என்ன மாதிரி என்ன பெருத்தாங்கம்மா கதைக்கிறாங்க. ஒரு ஆள் எடுத்து கிடைக்குது, இனி என்ன வீட்டை போடுறதுங்க வீட்டை போயிடாது கவுண்டில் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியாண்டா. சரி, நான் சொன்னேன் 2006 வருஷத்துக்கு முன்னாமா ஆண்டவர் அப்படி அநீதி செய்கிறவர் அல்ல. இதுக்காக இருந்தாலும் நான் வந்து தான் ஆகணும் வீட்டேன். அது பிறகு வந்து இப்போ 6 வருஷம் பேரில் செஞ்சு தான் ரிட்டையர்மெண்ட் என்ன. அது எங்களோட நம்பிக்கையும் விசுவாசம் தான் அதை அவருக்கு கேட்கும். அதை மட்டும்தான் அவர் எடுப்பார், எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன். ஒரு பாயிண்ட் ஒன்று ரெண்டத்தான் விசுவாசம் தான் மெயினானது என்ன. அது எடுத்தாருன்னா தெரியும். இதுக்கு என்ன பதில் சொல்லுறாங்க. இப்போ என்ன இதில் வந்தீங்க 2 பேரும் இங்கே நடந்த பஸ்ஸில் என்ன 18 48? ஓகே. நடந்தும் 18 எங்களுக்கு எங்களோட வீட்டில் இருந்து அடுத்த 48 வந்து 48 ஏன்னா உங்களுக்கெல்லாம் அந்த வருஷத்துக்கு அந்த ஐசி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே 120 ஒரு வருஷம், ஒரு வருஷத்துக்கு 120 யூரோ. அதெல்லாம் என்ன அதெல்லாம் பார்க்க போனால் கூட இல்லாமல் என்ன இங்கே இத்தாலியில் வாழ்க்கை செலவு அநேகம் நல்ல மற்ற நாடுகள் பிடிக்கல. எங்களுக்கு உண்மையில் ஆண்டு ஒரு மாதத்துக்கு 10 ரூபா, ஒரு மாதத்துக்கு 10 ரூபா. அந்த காட்டை நீங்கள் ட்ரெயினில் போகலாம், எத்தனை நேரம் அந்த பஸ்ஸில் ஏறலாம். உங்களோட நல்ல சீசனில் ஒரு கத்தான முந்தி வெட்டுறது நான் ஸ்கூல் எத்தனை நேரம் பஸ்ஸில் எல்லாம் ஒரு செக் பண்ண போகிறதில்ல. அவ்வளோ தூரம் போகலாம், ட்ரெயினில் போகலாம். அன்றைக்கு கப்பல் போட்டிங்குக்கும் அதை காட்டுறீங்க நீங்கள். இதோட சம்பந்தமானது ட்ராவலிங்கோட சம்மந்தப்பட்டோடைய ட்ரெயின், அதை விட வேறு என்ன வேணும்? இது ஒரு போய் ஃப்ளைட்டுக்கு காட்டலாம், காட்டலாம். நாங்கள் ஆகலும் எல்லாத்துக்கும் ஆக அவங்களை பாவிக்கக்கூடாது. இந்த அளவு செய்யல இருந்தாலும் நீங்கள் ஒரு காண்டாலும் காட்டிக்கிறாங்க. விருப்பம் இல்லை, அவ்வளோத்துக்கு விருப்பம் இல்லை. காட்டினா அதுக்கு வைக்க வேண்டி வந்துடும். ஓகேண்ணா, அப்போ நாங்கள் சந்தோஷமாக முடிச்சு கொள்வோம். வந்து அம்மாக்களை, அதாவது அம்மாவையும் மங்களையும் சந்தித்தது மிச்சம் சந்தோஷம் வந்து எனக்குமே சந்தோஷம். எங்களுக்கு தான் சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் வந்து அது எனக்கு நித்திரை ரொம்ப கிடைக்கும். எனக்கு அந்த பகடிகள் சிரிப்பா கூட விருப்பம். அப்ப பிறகு இவருக்கு அடுத்த நாள் எழுப்பி முழு கதையும் சொல்லும். ஒரு காணும் அடி ஒரு நிப்பாட்டு எந்த நேரமும் சிரிக்கணும் கதைக்கணும் அப்படி ஒரு. மற்றது எந்த நேரம் சிரிக்கிறார்களுக்கு வந்து ஆயுள் கூட. நான் கூட சிரிக்கிறேன். எங்களை விட்டு ஒரே சிரிச்சு கொண்டு பிள்ளைகளோட நல்லா பாடி விட்டு கதைச்சு சிரிப்பேன். இவருக்கும் ஒரே அது இப்போ உங்களோட நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் கதைச்சதுலேயே எனக்கு விளாங்குது டக்குன்னு உங்களை. நான் சொல்கிற விஷயம் நீங்கள் என்ன வீடியோவும் பார்த்தபடியே ஆகும், சொல்றது டக்குன்னு உங்களை விளாங்குது. நான் சொல்றது வந்து பகடி விளாங்குற டக்குன்னு கூட 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 அதை கூட பகடிகளை பார்த்தோன்னே நான் பார்க்க கிடையாதுயே நான் சிரிக்க தொடங்கினேன். ஏய் கேட்க விடாது. ஆனா நான் கதைச்சோட கதை கேட்கல. ஆனா நான் பார்த்து கொண்டு கேட்க வேறு கூட கூடாது. ஆனா நான் சிரிப்பேன். என்னோட கதைச்சது அப்ப என்ன கதைக்கிறேன் நிச்சயமா நடக்குமோ நடக்காதோ தெரியாம. அவர் என்ன மைக்கி பிடிக்கிறாரு 2 கேட்க மாறி மாறி இஞ்சாலை வங்காளி இப்படி பிடிச்சோண்டு அவரே இருக்கும் அந்த அம்புட்டான மாதிரி இருக்கிறார். அதை கொலை விட்டுருக்கலாம் ஐயா. ஸோ சந்தோஷம் வந்து நாங்கள் வேலைக்கு போயிட்டாங்க அவங்க. அப்போ ஆள் நின்றா சத்தம் தானோ ஐயா. ஓகேயா. மற்றது சந்தோஷம் வந்து நான் இதை முடிச்சு போட்ட கயப்பம் வந்து நல்ல ஒரு ஞாபகமாக இருக்கும் வந்து. அப்போ அம்மாவோட பெயர் என்னம்மா? ரஞ்சினி. ரஞ்சினி. அவங்கள்ட்ட
பரமேஸ்வரன் பராண்டு பெராண்டு. அப்போ உங்களுக்கு ரஞ்சி, நீங்கள் ரஞ்சி இஞ்சி எல்லாரும் ரஞ்சின்னு தான் சொல்றேன். ஊர்ல ரஞ்சின்னு சொன்னாப்புல அங்க ரஞ்சினி தான். அங்க போய் யாராவது ரஞ்சிய தெரியுமோண்டா தெரியாது. ரஞ்சினின்னு சொல்லி ரஞ்சி. ஊர்ல என்ன பெராண்டா தெரியுமோ? ஊர்ல பரமேஸ்வரன் தான் தெரியும். ஊர்ல பரமேஸ்வரன் தான் தெரியுமா? ஓகே. அப்போ ஊர்ல முழு தெரிஞ்ச நான் விளக்கிட்டே இப்போ நான் இவர ஊர்ல இப்ப தெரியுமோ தெரியும். இவர இந்த காலம் வலிக்கிட்டா பரான்னு சொல்றோம். சாவச்சேரியில் சர்ச் இருக்குல்ல, சர்ச் கோட்ஸுக்கு முன்னாடி அந்த ஒழுங்கு வேண்ட விட்டா பெருது சேர்ச்சிலே அந்த ஒழுங்கையோ. அப்போ உங்களை வீட்டுக்கு போயிடலாம் அந்த ஒழுங்கையால. இல்ல வேண்ட விட்டோட வந்து அது முடிஞ்சு ஒரு பெண்டிலே கால போகணும். அதோட வேண்ட விட்டோட முடிஞ்சிடும். அந்த ரோட்டும் எங்களுக்கு அட்ரஸ் இருக்கு. மற்ற அந்த போஸ்டர் ரோட்டு அந்த தியேட்டர் சாவச்சேரியில் பாலா தியேட்டர் அதுக்கு முன் வீடு தான் இப்ப இவர் வீடு கட்டிக்கணும். இவர் கட்டினோட அந்த தியேட்டர் வந்து விசாரிச்சா விட்ட கூட அது தியேட்டர் முன்னாடி. ஸோ எவ்ரிதிங் ஓகே. இத்தாலி லைஃப் எல்லாம் ஓகே. நாங்கள் இவ்வளோ வரும் காய்ச்சது சந்தோஷம். நாங்கள் வீடியோ முடிச்சு போட்டு இருந்த கதைப்பம் வந்து ஸோ வந்து அம்மாக்கள் முக்கியமாக 2 பேர்ட்ட லவ் ஸ்டோரியும் எப்படி இருந்தேன்னு மறக்கா கமெண்ட் பண்ணுங்க. வட்டி போட்டெல்லாம் போட மாட்டேன். ஸோ பாய். கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். பாய்.